Hello guys, welcome to my YouTube channel and நம்ம வந்து டெய்லி லீட் கோட் பண்ணிருக்கோம் and this is day 16 of lead code 75 series. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா maximum consecutive ones third ஓகேவா 1004 தான் ப்ராப்ளம் நம்பர். என்ன கொஸ்டின் பார்ப்போமா? Given a binary array nums and an integer k, return the maximum number of consecutive ones in the array of if you can flip at most k zeros. என்ன சொல்றாங்கன்னா நம்ஸ்ன்னு இந்த மாதிரி இருக்கு, இதில் வந்து ஜீரோஸும் இருக்கும் ஒன்ஸும் இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து எத்தனை ஜீரோஸை வந்து ஃப்ளிப் பண்ணால் மேக்ஸிமம் ஒன்ஸ் கிடைக்கும்னு சொல்லணும். அது வந்து எத்தனை ஜீரோஸ் வேணால் ஃப்ளிப் பண்ண முடியாது. கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், கே எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அந்த கவுண்ட்க்கு வந்து ஃப்ளிப் பண்ணால் மேக்ஸிமம் எவ்வளோ ஒன்ஸ் வருதோ சொல்லணும். இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து இப்போ கே ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 ஜீரோஸ் வந்து ஃப்ளிப் பண்ணலாம். இப்போ வந்து இங்கே 2 ஜீரோ இருக்கா, இந்த ஜீரோயும் 1 1 ஃப்ளிப் பண்ண என்ன ஆகும்? 1 1 1 3 4 5. இப்போ வந்து மேக்ஸிமமாக வருமா? இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று ஃப்ளிப் பண்ணால் மொத்தம் 6 1 ஆயிடுச்சு. அப்போ இதான் மேக்ஸிமம், அது வந்து ரிட்டர்ன் பண்ணணும் மேக்ஸிமம் 6. அந்த மாதிரி கே வேல்யூ எத்தனை இருக்கோ அத்தனை வேல்யூஸ் வந்து ஜீரோஸை ஃப்ளிப் பண்ணால் மேக்ஸிமம் ஒன்ஸ் எவ்வளோ கிடைக்குமோ பார்க்கணும். மேக்ஸிமம் வேல்யூஸ் எத்தனை கிடைக்குதோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? அதுதான் இந்த ப்ராப்ளமே. இது வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாமா? இப்போ நம்ம வந்து இது பார்த்தோன்னே அரே, மோஸ்ட்லி நம்ம அரே வந்து எப்போவுமே லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர் அந்த மாதிரி சூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து மோஸ்ட்லி லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர் சூஸ் பண்ணுவோம்ல, சூஸ் பண்ணும்போதெல்லாம் ஆஷ் மேப் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஆஷ் மேப் வந்து சிம்பிளராக இருக்கும். அது ஒன்றும் இல்லாமல் நம்ம வேல்யூஸை எடுக்கிறது அண்ட் இன்சர்ட் பண்ணுறது எல்லாமே O(1) டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ ஆஷ் மேப் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஷ் மேப் போட்டுக்கலாம். எப்படி சால்வ் பண்ண பார்ப்போம். ஆஷ் மேப் போட்டுப்போம். இப்போ லெஃப்ட் பாயிண்டர் ஒன்று செட் பண்ணிப்போம், ரைட் பாயிண்டர் ஒன்று செட் பண்ணிப்போம். ரைட் பாயிண்டரும் லெஃப்ட் பாயிண்டரும் ஒரே இடத்துல செட் பண்ணுறேன். ஓகே, லெஃப்ட் பாயிண்டரை வந்து அப்படியே வச்சு ஜீரோவில் வச்சு ரைட் பாயிண்டர் மட்டும் மூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போது லெஃப்ட் பாயிண்டர் வந்து ஜீரோவில் இருக்குது, 0th இண்டெக்ஸு. ரைட் பாயிண்டர் வந்து அது ஃபஸ்ட்டு 0th இண்டெக்ஸில் தான் இருக்கும், அப்புறம் மூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர் சேமாக இருக்குது. ரைட் பாயிண்டரை வந்து மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணும்போதெல்லாம் இந்த ஆஷ் மேப்பில் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? அப்படியே இன்சர்ட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ வந்து நம்ம செக் பண்ணணும் என்னன்னா, இந்த ஆஷ் மேப்பில் கே லென்த்தை விட கே லென்த்துக்கு கம்மியாக இருக்கணும் ஜீரோஸ். ஓகேவா? இப்போ வந்து இது மூவ் பண்ணுவோம். இப்போ மூவ் பண்ணும்போது ஜீரோஸ் இல்லை. இங்கே வந்து 0 வரும். 0 வந்து 1 ஆகும். அது கவுண்ட் வந்து 1 ஆகும், 0 கவுண்ட்டு. இப்போ 2 ஆகும். இப்போ போகும்போது 3 ஆகும். 3 ஆயிடுச்சுன்னா இப்போ இதோட லென்த் இருக்குல்ல, 3 ஆகிறதுக்கு முன்னாடியே இங்கே லென்த் இருக்குல்ல, மொத்தமாக இப்போ எத்தனை லென்த் இருக்கும்? 5 இருக்கும். 3 + 2 5 இருக்கும். 5 வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி ஆனதுக்கப்புறம் இங்கே எல்லை வந்து அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து எல்லை வந்து இப்போ வந்து மூவ் பண்ணணும். 6 வந்து அதே பொசிஷனில் வச்சு எல்லை மூவ் பண்ணணும். கவுண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? 0th பொசிஷனில் வந்துடும். அப்புறம் இங்கேருந்து 6 வந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ இங்கேருந்து 6 வந்து திருப்பி மூவ் பண்ணி போகணும். எத்தனை 0 வரும்போது இங்கே லாஸ்ட்டாக 0 வரும். ஓகே, இப்போ இங்கே மூவ் பண்ணி போவோம். ஒரு 0 இருக்கும், இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ கரெக்டாக கே ஈக்குவல் டு கேத் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது வந்து கவுண்ட் மொத்தமாக பார்க்கும், 6 இருக்கும். இப்போ 5ஓட 6 பெருசாக பார்க்கும். ஆமாம், அப்போ 6 வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம். இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து இந்த சொன்ன மாதிரியே தான், பட் 2 விதமாக சால்வ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து கொஞ்சம் லைட்டாக கோடு வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஒரே கான்செப்ட் தான். இன்னொன்று வந்து சிம்பிளராக இருக்கும். ஓகேவா? நம்ம இப்போ கோட் சால்வ் பண்ணலாமா? கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஆஷ் மேப் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஷ் மேப் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 பாயிண்டர்ஸ்க்கு லெஃப்ட் பாயிண்டர் ஈக்குவல் டு 0, அதாவது எல் ஈக்குவல் டு 0ன்னு செட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம வந்து என்னென்ன செட் பண்ண போகிறோம்னா, ரிசல்ட்னு ஒரு வேல்யூ, அப்புறம் ஜீரோஸை வந்து நம்ம செக் பண்ணுறதுக்காக ஜீரோஸ்ன்னு செட் பண்ணிக்கிறோம், அதாவது 0 கவுண்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ லூப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் ஆர் இன் ரேஞ்ச் 10 ஆஃப் நம்ஸ். இப்போ ஆஷ் மேப்பை வந்து வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஆஷ் மேப் ஆஃப் நம்ஸ் ஆஃப்
ஆர் ஹேஷ் மேப்பில் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணோன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது வந்து எப்போவுமே நம்ம சிம்பிளாக இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இஃப் கண்டிஷன் போட்டு ஹேஷ் மேப்பில் போட்டு இல்லைனா 0 இன்சர்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்போம். பட் இது வந்து ஒரே லைனில் ஆயிரும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதுவே எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இதுதான் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இங்கே வந்து கெட்டுன்னு போடுவோம். கெட்டுன்னு போட்டு கரண்ட் வேல்யூ 0 அவ்வளோதான். இப்படி போட்டோன்னா எந்த வேல்யூஸுமே இப்போ ஹேஷ் மேப்பில் எதுவுமே இனிஷியலாக எதுவுமே இருக்காதுல்ல, எதுவுமே இல்லைன்னா அந்த வேல்யூக்கு கவுண்ட் வந்து 0ன்னு கொடுத்துருவோம். அப்புறம் இருந்துச்சுன்னா கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணும் அந்த மாதிரி. அப்புறம் இப்போ வந்து விண்டோ லென்த்து ஒன்று நமக்கு வந்து விண்டோ லென்த் தெரியணும். அதை வச்சு தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். இப்போ விண்டோ லென்த்துன்னு போட்டு ஒரு இதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் சும்மா விண்டோன்னு போடுறேன். விண்டோ லென்த் எப்படி கண்டுபிடிங்க, போன ப்ராப்ளமே சொல்லியிருப்பேன். ரைட் பாயிண்டர் மைனஸ் லெஃப்ட் பாயிண்டர் +1. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இஃப் கண்டிஷன் போடுவோம். ஹேஷ் மேப் டாட் கெட். இது வந்து என்னன்னா, இப்போ வந்து ஜீரோஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கறதுக்காக நான் சொல்லியிருந்தேன்ல, இங்கே வந்து செக் பண்ணும்போது இங்கே இருந்து ஜீரோஸ் வந்து இப்போ இங்கே வரைக்கும் வந்துருச்சு. இங்கே வரைக்கும் வந்துச்சு. 0 கவுண்ட் வந்து 2 இருக்கும். அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா விண்டோ லென்த் வந்து நம்மளுக்கு வந்து k = 2 வரைக்கும் தான் ஃப்ளிப் பண்ண முடியும். 3 ஃப்ளிப் பண்ண முடியாது. ஸோ அதிகமாக போயிடுச்சுன்னா நம்ம செக் பண்ணோம்ல, அதிகமாக போயிடுச்சா இல்லையான்னு. அதுக்காக இது எப்படின்னா 0, 0. அது எப்படின்னா, இங்கே ஆல்ரெடி கெட் சொல்லியிருந்தேன்ல எப்படி ஒர்க் ஆகும்னு. 0th வேல்யூக்கு எதுவுமே இல்லைன்னா 0ன்னு போடும். இப்போது இந்த ஹேஷ் மேப்பில் பாருங்க, இப்போ நான் சொல்கிறேன் 0 இப்படி இருக்கும். எதுவுமே இல்லாதப்போ 0:0ன்னு வரும். அப்படி இருந்துச்சுன்னா இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்படியே இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். இப்போ இந்த வேல்யூ நம்ம எப்படி செக் பண்ணணும், இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு k வரணும். புரியுதா? இப்போ 3 ஆயிடுச்சுன்னா, இப்போ 3 ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், இப்போ வந்து 2 இருக்கும் வரைக்கும் இந்த கண்டிஷன் உள்ள போவோம். இப்போ 3 ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு எல்ஸ் கண்டிஷன் போடணும். எல்ஸ் ஹேஷ் மேப் வந்து அப்படியே ஒன்றும் இல்லை, அந்த வேல்யூஸ் வந்து அப்படியே டிக்ரிமெண்ட் பண்ணணும். நம்ஸ் ஆஃப் எல், அங்கே வந்து நம்ம 6 போட்டிருப்போம், அந்த மாதிரி இங்கே எல் போடணும். எல் -1. அப்புறம் எல்லை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். சாரி, ஓகேவா? இப்போ இருந்துச்சுன்னா, அதாவது கரெக்டாக லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், நம்ம நார்மலாக கவுண்ட்டை வந்து மேக்ஸிமம் வேல்யூக்கு செட் பண்ணுறதுக்காக ஒரு வேல்யூ போடுவோம். அதாவது ரிசல்ட் நாங்கள் போட்டிருந்தோம், ரிசல்ட் = 0. ரிசல்ட் = மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிங்களா, அதனால் மேக்ஸ் ஆஃப் ரிசல்ட் நம்ம விண்டோவை போட்டிருந்தோம்ல, விண்டோக்காக. ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக அந்த விண்டோக்கு இங்கே என்ன வேணால் போட்டுக்கலாம். இங்கே வந்து என்னன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ வரணும், அவ்வளோதான். இப்போ விண்டோன்னு செட் பண்ணுறோம். இங்கே விண்டோ வந்து மொத்தமாக இங்கே எவ்வளோ இருக்கும், இப்போ வந்து இந்த லென்த்து தான். இப்போ இவ்வளோ தூரம் போயிடுச்சு, இதுதான் இப்போ விண்டோ லென்த் 5. இப்போ அதிகமாக போயிடுச்சுன்னா இது எல்ஸ் கண்டிஷனில் போயிடும். இப்போ இது வரைக்கும் இருந்துச்சுன்னா இதுதான் விண்டோ லென்த் 5. அதான் நம்மளுக்கு தெரியணும். அப்படி லென்த் தானே பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக இது பண்ணாமல் வெறும் கவுண்ட் இன்க்ரிமெண்ட் கூட பண்ணிக்கலாம். பட் கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது ஒரு வேல்யூக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். இதாக இருக்கும்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன லென்த்தோ அது பாட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். இது வேற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும்போது இந்த விண்டோ லென்த் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இங்கே போட்டு காட்டுறேன். ஓகே, அவ்வளோதான் ப்ரோக்ராம். இப்போது ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும். ரன் பண்ணி பார்ப்போமா? கரெக்டாக ரன் ஆகுது. சப்மிட் பண்ணுவோம். 7 milliseconds ரன் ஆகுது. இது ஒரு O ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி ப்ராப்ளம் தான். ஏன்னா நம்ம வந்து ஒரே ஒரு ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணுறோம். ஒரே ஒரு வாட்டி தான் ஆகும். லெஃப்ட் பாயிண்ட் ரைட் பாயிண்ட் சூஸ் பண்ணனால ஒரு வாட்டி தான் அந்த வேல்யூஸ் வந்து ஒரு வேல்யூஸை மீட் ஆகும். அதாவது எல் வந்து ஒரு வாட்டி இந்த வேல்யூவை மீட் பண்ணும், ஆர் வந்து ஒரு வாட்டி மீட் பண்ணும். அந்த மாதிரி அப்படி தான் நம்ம இதில் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து O ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி தான். நம்ம வந்து இது பட் நம்ம இந்த ஹேஷ் மேப் யூஸ் பண்ணும்போது என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நம்மளுக்கு வந்து இங்கே ஹேஷ் மேப் வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். பட் இதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரியாது. டக்குன்னு நம்ம ஃபஸ்ட் டைம் ஹேஷ் மேப் யூஸ் பண்ணும்போது ஹேஷ் மேப் வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். பட் ஹேஷ் மேப் வந்து எப்படி இந்த மாதிரி செக் பண்ணுவோம், கெட்டு ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி 0,0 யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குல்ல.
நம்ம சிம்பிளராக இன்னும் ரொம்ப சிம்பிளராக பண்ணலாம் ப்ரோக்ராம். அது எப்படி பண்ணணும்னு இப்போ சொல்கிறேன். நம்மளுக்கு இதே தான் தேவை, பட் ஹேஷ் மேப் தேவையில்ல. ஹேஷ் மேப் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, லெஃப்ட் பாயிண்டர் இதுவும் 2 பாயிண்டர் தான். லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர் செட் பண்ணுறேன். 0 ரிசல்ட். ஓகேவா? இப்போ ஃபார் லூப் அதே மாதிரி ஃபார் ஆர் இன் ரேஞ்ச் லென்த் ஆஃப் நம்ஸ் செட் பண்ணுறேன். அண்ட் இப்போ கண்டிஷன் நம்ம எழுதணும். இஃப் நம்ஸ் ஆஃப் ஆர்ன்றது ஈக்குவல் டு 0 இருந்தா, 0வா இருந்தா இந்த ஜீரோஸ்ன்னு இருக்குல்ல, அதை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். கவுண்ட் மாதிரி தான். நம்ம வந்து எத்தனை ஜீரோஸ் இருக்குது தெரியறதுக்காக ஜீரோஸ்னு போட்டிருக்கேன். நம்ம கவுண்ட்னு கூட போட்டுக்கலாம். இது கவுண்ட் பண்ணுற மாதிரி தான். ஜீரோஸ் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறோம். இப்போ இன்னொரு வாட்டி இப்போ வந்து நம்ம லென்த்துக்கு வந்து அதிகமாகவோ கம்மியாகவோ போகக்கூடாதுல்ல, சொல்லியிருந்தல கேக்கு அதிகமாக. அதனால வைல் லூப் ஒன்று செட் பண்ணுறேன். வைல் ஜீரோஸ்ன்றது கிரேட்டர் தென் கேவா இருந்தால் ஸ்டாப் ஆகுது. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும்போது இஃப் நம்ஸ் ஆஃப் எல் ஈக்குவல் டு 0 அப்படி இருந்துச்சுன்னா ஜீரோஸை டிக்ரிமெண்ட் பண்ணும். நம்ம அங்கே பண்ண மாதிரி தான். அங்கே வந்து என்ன சொல்லிட்டேன், இது இங்கே இருக்கும் பாருங்க. அங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஹேஷ் மேப் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிருக்கோமா, அதே மாதிரி இங்கே கவுண்ட்டை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணும். ஓகேவா? அப்புறம் எல்லை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். சேம் தான், அங்கே என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான். பட் ஹேஷ் மேப் வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. நம்ம அப்படியே இதுலேயே யூஸ் பண்ணிக்கலாம், நம்ஸ்லேயே. ஓகேவா? நம்மளுக்கு வந்து என்ன தேவை, கவுண்ட் தான் தேவை. எத்தனை இது இருக்குமோ இதில் வந்து எத்தனை ஜீரோஸை ஃப்ளிப் பண்ணால் ஒன்ஸ் மேக்ஸிமம் லென்த் ஆஃப் ஒன்ஸ்னு வரணும்னு சொல்லணும். அவ்வளோதான் நமக்கு தெரிய வேண்டியது. அப்போ வந்து நம்ம இது வந்து ஃப்ளிப் பண்ணணும்னு எந்த தேவையுமே இல்லை. நம்மளுக்கு வந்து கவுண்ட் பண்ணால் போதும். 2 k = 2 கொடுத்தா 2 ஜீரோஸ் வந்து ஃப்ளிப் பண்ணணும். 2 ஜீரோஸ் ஃப்ளிப் பண்ணால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் 1 கான்சிக்யூட்டிவ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் 1 வருது பார்க்கணும். அவ்வளோதான். அப்போ நம்மளுக்கு கவுண்ட் மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணால் போதும்ல. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இது செக் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டோம். பட் வந்து மேக்ஸிமம் வேல்யூ செக் பண்ணுறதுக்காக ரிசல்ட் ஈக்குவல் டு அங்கே பண்ண மாதிரி தான் மேக்ஸிமம் ஆஃப் ரிசல்ட் காமா இங்கே வந்து விண்டோ, அங்கே விண்டோ லென்த்னு ஒன்று கொடுத்துருந்தேன், விண்டோன்னு வேல்யூ அதே மாதிரி தான். அது நம்ம விண்டோன்னு போட்டுக்கலாம், இல்லைனா இப்படி ஃபார்முலாவை ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் கைஸ். இப்போ ரிட்டர்ன் பண்ணுவோம். ரிசல்ட் சார் ரன் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக இருக்குது. சப்மிட் பண்ணுவோம். யா 63 மில்லி செகண்ட். அதை விட கொஞ்சம் சிம்பிளான ப்ராப்ளம். பட் ரெண்டுமே ஓ ஆஃப் என் தான். இதில் வந்து 2 லூப் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ஓ ஆஃப் n² ஆகும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து 2 பாயிண்ட் யூஸ் பண்ணுறதுனால 2 பாயிண்டர்ஸும் மூவ் ஆகும். பட் மோனோட்டானிக்கலி ஒரு வேல்யூவாக தான் செக் பண்ணும். ஒரு வேல்யூவாக ஆகும்போது இது வந்து 2n வரும். 2n டைம் காம்ப்ளெக்சிட்டி வரும். பட் அது சிம்பிளிஃபைட் ஆகும்போது ஓ ஆஃப் n ஆயிரும். ஸோ அது வந்து சிம்பிளரான ப்ராப்ளம் அண்ட் நல்ல டைம் காம்ப்ளெக்சிட்டி தான். ஸோ அந்த பிரச்சனை இல்லை. நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு. லெஃப்ட் பாயிண்டர் ஒன்று செட் பண்ணுறேன், ரிசல்ட் ஒன்று செட் பண்ணுறேன், 0 = எல்லாமே 0ன்னு செட் பண்ணுறேன். இப்போ ஃபார் லூப்பில் வந்து ரைட் பாயிண்டர் வந்து ஃபார் லூப் போடுறேன். இப்போ எப்படி இருக்குன்னா, இங்கே லெஃப்ட்டும் ரைட்டும் இங்கே இருக்கும், 1ல் இருக்கும். ஆர் வந்து இப்போ மூவ் ஆகும். ஆர் வந்து இங்கே 1க்கு போகுது. ஆர் ஃபஸ்ட்டு வந்து 0லே வச்சுப்போம், 0 இருக்கும். இஃப் ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 0-1 பார்க்கும், இங்கே வந்து இல்லை. அப்போ என்ன ஆகும், அடுத்த வைல் லூப் போய் செக் ஆகும். அடுத்தது வைல் லூப் 0 கிரேட்டர் than 0 பார்க்கும். இங்கே இந்த கண்டிஷனுமே இப்போ வராது. அப்புறம் மூவ் ஆகும், 1க்கு போவோம். 1க்கு போகும்போது இங்கே வந்து 0வா செக் பண்ணோம், இல்லை. அடுத்தது போவோம், இல்லை. அடுத்தது போகும்போது 0 ஆயிடும். 0 ஆனதுக்கப்புறம் இங்கே ஜீரோஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும் ஜீரோஸ் வேல்யூ. இப்போ வைல் ஜீரோஸ் கிரேட்டர் than கேவா பார்க்கும், இல்லை. அப்போது இந்த வேல்யூ வந்து இதாகும், மேக்ஸிமம் வேல்யூ வந்து செட் ஆகும். இங்கே வந்து 1ன்னு வரும், அதாவது ரிசல்ட் வேல்யூ வந்து 1ன்னு அப்டேட் ஆகும். அப்புறம் திருப்பி போவோம், இங்கே வந்துடும். இங்கேயும் 0 இருக்குது. அப்போ ஜீரோஸ் வந்து ஆட் ஆகும், ஜீரோஸ் கிரேட்டராக பார்க்கும், இல்லை. அப்போ மேக்ஸிமம் வேல்யூ இங்கே வந்து செட் பண்ணும்போது இங்கே r - l + 1 கொடுத்துருக்கோம்ல, விண்டோ லென்த்து வந்து இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த இங்கே நம்ம வந்து கவுண்ட் பண்ணி தான் செக் பண்ணுறோம். பட் நம்ம வந்து விண்டோ லென்த் தானே நம்ம ரிட்டர்ன் பண்ணோம், அதுக்காக வந்து இங்கே போட்டோம். அப்போ வந்து இந்த விண்டோ லென்த் செக் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ நம்ம இங்கே வரைக்கும் வந்துட்டோம். அப்போ இங்கே விண்டோ லென்த் வந்து 5ன்னு இருக்கும். அப்போ ரிசல்ட் வேல்யூ வந்து 5ன்னு இருக்கும்.
ஓகேவா? இப்போ ஜீரோஸ் 2 ஆயிடுச்சு. இப்போ திருப்பியும் போகும்போது இங்கே 0 இருக்கு. அப்போ இன்க்ரிமெண்ட் 03 ஆயிரும். அப்போ கேவோட இங்கே அதிகமாக இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா இஃப் நம்ஸ் ஆஃப் எல், அதாவது நம்ஸ் ஆஃப் எல்னா இங்கே இருக்கு எல், அந்த வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0 பார்க்கும். இருந்துச்சுன்னா எல்லை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். சாரி, ஜீரோஸ் வந்து மைனஸ் பண்ணணும். இல்லைனா எல்லாம் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். எல் இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்புறம் ஆர் வந்து திருப்பியும் பர்சன்ட் செக் பண்ணும். அந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எப்போ மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கிற வரைக்கும் அண்ட் இந்த வேல்யூ லாஸ்ட் வரைக்கும் போகிற வரைக்கும் ஆர் வேல்யூ. அவ்வளோதான். அப்புறம் ரிட்டர்ன் ஆயிரும். ரெண்டு இதுலையுமே சேம் தான். பட் அதில் வந்து ஆஷ் மேப்பில் போகும். இது வந்து இங்கே வந்து ஆஷ் மேப்பில் வந்து ரன் ஆகும். இது வந்து நார்மல் அரே ரன். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு டெய்லி இந்த மாதிரி லீட் கோட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும்போதெல்லாம் ஒரு ரிமைண்டராக இருக்கும் நம்ம டெய்லி லீட் கோட் பண்ணணும்னு. ஓகே, நம்ம வந்து ஓகே இந்த கோடெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கிட்டப்ல எல்லா கோடையும் போட்டு வச்சுருக்கேன். அந்த கிட்டப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ தட் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். ஸோ வி கேன் லேர்ன் டுகெதர் இம்ப்ரூவ் டுகெதர். ஓகே கைஸ், பை.